அன்பான சகோதரர் சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சிலர் நினைப்பார்கள், நான் முழு இரவும் ஜெபிக்க முடியவில்லை, நீண்ட நேரம் ஜெபிக்க நேரமில்லை, சில வார்த்தைகளில் சொல்லும் ஜெபத்தை தேவன் கேட்பாரா என்று. ஆனால் உண்மையில் பைபிள் சொல்லுகிறது, ஜெபத்தின் நீளம் அல்ல, ஜெபத்தின் மனமானது தான் தேவனை சென்றடைகிறது. சிறிய ஜெபம் கூட வல்லமை உடையது என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இதுக்கு நம்ம 2 உதாரணங்களை நாம் பார்க்கலாம். பேதுருவின் ஜெபம், மத்தேயு 14:30. பேதுரு கடலில் நடந்தபோது மூழ்கத் தொடங்கினான். அப்பொழுது அவன் 3 வார்த்தைகள் மட்டுமே சொன்னான், கர்த்தாவே காப்பாற்றும் என்று. தேவன் உடனே கரம் நீட்டி அவனை பிடித்தார். இது ஒரு சின்ன ஜெபம், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றியது. இரண்டாவதாக இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோனாவின் ஜெபம். யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மீனின் வயிற்றில் இருந்த யோனா ஜெபித்தான். இது மனிதன் கண்ணுக்கு சாத்தியமற்ற சூழல், ஆனாலும் அந்த ஜெபம் வானத்தை எட்டியது. தேவன் அந்த ஜெபத்தை ஏற்று மீனுக்கு கட்டளையிட்டார். மூன்றாவதாக நெகேமியாவின் ஜெபம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜா கேள்வி கேட்டபோது நெகேமியா உடனே வானத்தில் இருக்கும் தேவனை நோக்கி ஜெபித்தான். அந்த சிறிய ஜெபம் அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தது. 4வது திருடனின் ஜெபம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சிலுவையில் இருந்த திருடன் சொன்ன ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே உம் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். அந்த ஜெபத்துக்கு ஏசப்பா சொன்ன பதில், இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார். ஒரு சிறிய ஜெபம் என்றாலும் அது அவனுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை கொடுத்தது. அல்லேலூயா. விசுவாசத்தால் என்னோட கூட ஆமேன் சொல்லுங்கள். நம்ம சிறிய ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமையை நாம் சற்று தியானித்து பார்க்கலாம். சூழ்நிலையை மாற்றும் சிறிய ஜெபம் கூட ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வாகிறது. உலகத்தின் சக்தி அல்ல, தேவனுடைய சக்தி தான் விடுவிக்கிறது. மனதை மாற்றும் சில சமயம் பிரச்சனை உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் நமக்கு உள்ளார்ந்த அமைதியையும் தைரியத்தையும் தருகிறது. சிறிய ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கும் ஒரு ஜெபம். ஜெபம் என்பது ஆன்மீக சுவாசம். ஒரு மூச்சு கூட சின்னது தான், ஆனால் வாழ்வுக்கு அது அவசியம். அதுபோல சிறிய ஜெபம் தேவனோடு நம்மை தொடர்ந்து இணைத்து நிறுத்துகிறது. தினசரி ஆசீர்வாதத்திற்கான சிறிய ஜெபம். சிறிய ஜெபம்தான் நம் நாளை ஆசீர்வதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, எதையும் தேவனிடம் ஒப்படைக்க காப்பாற்றுகிறது, ஆபத்தில் இருக்கிற நேரத்தில் பலப்படுத்துகிறது, நம்மை பலவீனத்திலிருந்து நம்மளை பலப்படுத்துகிறது. நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது ஒரு சிறிய ஜெபம். காலை எழும்போது கர்த்தரே இன்று என்னோடு இருங்கள் என்று நாம் சொல்வோமானால் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். வேலைக்கு செல்லும்போது கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும் என்று நாம் சொல்வோமானால் இதுதான் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய வார்த்தை. சந்தேகம் வந்தால் கர்த்தாவே ஞானம் அறிவு இவற்றை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போமாக. பிரச்சனை வந்தால் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் சொல்வோமானால் நிச்சயமாக அந்த சிறிய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இரவு தூங்கும்போது கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு பாதுகாத்து தந்ததற்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்வோமாக. இப்படி வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் சிறிய ஜெபம் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாத பாதையாக மாறும். அல்லேலூயா. அன்பானவர்களே, சிறிய ஜெபத்தை ஒருபோதும் குறைவாக நாம் எண்ணக்கூடாது. அது ஒரு விதை போல சின்னதாக இருந்தாலும் பெரிய ஆசீர்வாத மரமாக வளரும். அது ஒரு சாவி போல எளிமையானது, ஆனால் ஒரு பெரிய கதவுகளை திறக்கும். அது ஒரு ஒளி போல இருளில் வழிகாட்டும். இன்று முதல் நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் இந்த சிறிய ஜெபத்தை நாம் செய்ய ஆரம்பிப்போமா? இந்த சிறிய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவியாக இருக்கும். அல்லேலூயா.